சம்பந்தரினுடைய பயணம் தொடருகிறது. திருக்காட்டுப்பள்ளிக்கு வந்து சேருகிறார். அதுதான் ஏறு உயர்த்தார் திருப்பார்த்துறையும் எறும்பியூர் மாமலையே முதலா வேறு பதிகள் பலவும் போற்றி விரவும் திருத்தொண்டர் வந்து சூழ ஈரில் புகழ் சண்பை ஆழியார்த்தாம் எண்திசையோரும் தொழுது இறைஞ்ச நீரணி செம்பவள பொறுப்பில் நெடுங்கள மாநகர் சென்று சேர்ந்தார். நெடுங்களம்ன்ற ஊருக்கு போய் சேர்ந்தார். திருநெடுங்களம்னு பேரு. அந்த பகுதியை பார்த்தோம். அதற்கடுத்து அங்க நெடுங்களத்துல இருக்கக்கூடிய இறைவனை வணங்கி நெடுங்களத்து ஆதியை அன்பால் நின்பால் நெஞ்சம் செலாவகை நேர் விளக்கும் இடும்பைகள் தீர்த்தருள் செய்வாய் என்னும் இன்னிசை மாலை கொண்டு ஏத்தி ஏகி. அந்த நெடுங்களத்தில் அவர் பாடினதுதான் காரார் கொன்றை திருப்பார்த்துறையில பாடினது. அந்த திரு நெடுங்களத்துல இருக்கக்கூடிய பதிகம் நமக்கு பின்னாடி கிடைக்காமல் போயிற்று. ஆகவே அடும்பணி செஞ்சடையார் பதிகள் அணைந்து பணிந்து நியமம் போற்றி கடுங்கை வரை உரித்தார் மகிழ்ந்த காட்டுப்பள்ளி பதி கை தொழுவார். திருக்காட்டுப்பள்ளிக்கு வந்து சேர்ந்தார். இனிமே அங்கிருந்து நாம பயணத்தை தொடங்குகிறோம். திருக்காட்டுப்பள்ளின்றது ஒரு அழகிய தலம். அதாவது நான் புலவர் கல்லூரியில படித்த காலத்துல கிடைத்த வாய்ப்புகள் இருந்ததுனால இந்த மாதிரி பல தலங்களுக்கு சென்று வழிபடுவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைத்ததுனால அந்த தலங்களெல்லாம் நான் அந்த இளம் பிராயத்துல பார்த்த நிலையில இப்ப எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் சென்று தரிசித்த காலங்கள்ல எல்லாம் நல்ல வளமான கிராம சூழல்ல இருக்கக்கூடிய அற்புதமான கோவில்கள். இப்ப நம்ம இங்க இருக்கக்கூடிய நடனம் துறையை சார்ந்து இருக்கக்கூடிய பெரும்பாலான அன்பர்கள் இதுவரைக்கும் ஒரு முறையாவது நம்ம இதற்கு நம்ம வந்தவாசி அருகில் இருக்கக்கூடிய நாரதகான சபாவினுடைய கிளையான நாட்டியரங்கத்தினுடைய பயிற்சி பட்டறை ஆண்டுதோறும் நடக்கும் அல்லவா, அந்த ஊருக்கு போயிருப்போம். தென்னாங்கூர். இன்னமும் அந்த ஊர் வயல்வெளிகளுக்கு நடுவில் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஊராக பார்க்கிறோம். நீங்க அந்த ஊருக்குள்ள போகணும்னா வந்தவாசிக்கு 6 கிலோமீட்டர் தொலைவில் இந்த வலதுகை பக்கம் உண்டான சாலையில இறங்கினா வயல்வெளிகளுக்கு ஊடாகவே தான் சொல்ல முடியும். இன்றைக்கும் அந்த நிலைமை மாறாமல் இருக்கு. இந்த காலத்திலேயே அப்படி என்றால் நான் சொல்லக்கூடிய காலம் 40 ஆண்டுகள் 45 ஆண்டுகள். நான் புலவர் கல்லூரி முடிக்கின்ற பொழுது ஆண்டு 1977. அப்பெல்லாம் 73 77 புலவர் கல்லூரி. இப்ப 73க்கு இப்ப பாத்தீங்கன்னா 50 ஆண்டுகள் நிறைவு பெற்று விட்டது. அந்த அளவினுக்கு இயற்கை வளங்களோடு இருந்த கோவில்கள் அவைகள் எல்லாம். அது இப்போ நம்முடைய காலத்துல நான் பார்த்த காலத்திலேயே அந்த வளம்னா செக்கிழார் வாழ்ந்த காலத்துல கேட்கவே வேண்டாம். அதனாலதான் அந்த வர்ணனையை அவர்களால சொல்ல முடிகிறது. சென்று திகழ் திரு காட்டுப்பள்ளி செஞ்சடை நம்பர் தம் கோயில் எய்தி முன்றில் வலம் கொண்டு இறைஞ்சி வீழ்ந்து மொய் கழற் சேவடி கை தொழுவார் கன்றனை ஆவின் கருத்து வாய்ப்ப கண்ணுதலாரை முன் போற்றி செய்து மன்றுள் நின்று ஆடல் மனத்துள் வைப்பார் வாறு மண்ணும் முலை பாடி வாழ்ந்தார். ரொம்ப அழகான இடம். இதுக்கு முன்னாடி ஒரு சிறு குறிப்பு கொடுத்தோம்னா திருநெடுங்களம்ன்ற ஊர் இந்த காட்டுப்பள்ளிக்கு முன்னாடி திரு ஆனைக்கா திருநெடுங்களம் வந்த பொழுது திருநெடுங்களத்துல கிடைத்த பதிகம் எதுனாக்க மறை உடையா என்று தொடங்கக்கூடிய பழந்தக்க ராகத்துல அமைய பெற்ற பதிகம். இந்த பதிகத்துக்கு என்ன ஒரு பெரிய சிறப்புனாக்க, அதாவது நமக்கெல்லாம் இப்பொழுது ஏதாகிலும் நோய் உற்றால் அந்த நோயினை அல்லது அந்த நோயினால் வருவதற்கு உண்டான துன்பத்தை போக்குதற்கு இறைவனை சென்று வழிபடும் வழக்கம் இன்னமும் சில பேர் மிகப்பெரிய அளவுல கை கொண்டிருக்கிறார்கள்.
அதற்கு ஏற்றாற் போல இந்த பதிகத்துல நெடுங்களத்துல அருளின பதிகத்துல ஒவ்வொரு பாடல் இறுதியிலும் இடர்களையாய்னு முடிக்கக்கூடிய அளவுல சொல்லை கையாளுகிறார் சம்பந்தர். எத்தகைய இடர்கள் ஆயினும், ஏன்னா மானுட வாழ்க்கையில நாம் பல வகையான இடர்களுக்கு உட்பட்டுத்தான் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறோம். ஆகவே எல்லா நேரங்களிலும் நாம் இயல்பான மகிழ்வோடு இருக்கிறோமான்னா இல்லை. ஏதாகிலும் ஒரு விதத்துல நமக்கு இடரானது தொடருகிறது, அல்லது சில இடர்களை நாமே வருவித்துக் கொள்ளுகிறோம். அப்ப இவ்வாறு வந்த துன்பமும் இனி வருங்காலத்து நிகழ இருக்கக்கூடிய துன்பமும் நாம் தேடி சென்று பெறுதற்கு உண்டான துன்பம் ஆகியனவற்றை போக்குதல் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அந்த துன்பம் இல்லாததோர் வாழ்வு. அதனாலதான் அடியவர்கள் பாடும்போது கூட சொன்னார்கள், உன்னுடைய திருவடியார்கள் துன்பம் இல்லாததோர் பெரு வாழ்வை வாழ வேண்டும், அதுவும் ஒரு 16 பேறுகள்ல ஒன்றுன்னு அபிராமி பட்டர் எழுதினர். இந்த கலையாத கல்வியும் குறையாத வயதுன்ற பாட்டை ஒரு முறை சொல்லி பாருங்கள், தெரியும். அதுல கடைசியில பெரும் தொண்டரோடு கூட்டு கண்டாய்ன்ற சொல்லு முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும். ஏற்கனவே 15 பேறுகளை கேட்டுட்டார். கலையாத கல்வியிலிருந்து தொடங்கி வரிசையா 15 பேறுகள் தேவைன்னு கேட்டார். இந்த பேறுகளை பெறுதலினாலும் அந்த பேறுகளை பெற்றதினாலும் துன்பம் வரும். அதனால இறுதியா என்ன கேட்டார், ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்து அன்பு முதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியன் அங்க கொண்டு போய் முடிச்சார். ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு, இடர்களையன். ஆகவே இந்த திருநெடுங்களத்துல உருவான பதிகத்துல பழந்தக்கராக பண்ணில் அமைந்த பதிகத்துல ஒவ்வொரு பாடலினது இறுதியிலும் இடர்களைவாய் என்று பாடியிருக்கிறார். அதனால நம்முடைய முன்னோர்களுக்கு எல்லாம் அவ்வப்போது அடுக்கி வரும் உலகியல் துன்பங்கள், ரொம்ப அழகான விளக்கம் எழுதினார். அடுக்கி வரும் உலகியல் துன்பங்கள். ஏன்னா ஒத்த சிந்தனை உடையவர்களுக்கு ஒரு தன்மைத்தான சொற்றொடர்கள் அமையும் என்பது கவிதை உலகத்துல நாங்கள் பெரும்பாலுமாக பார்க்கக்கூடிய இடம். இங்க எழுதினார் அடுக்கி வரும் துன்பம். அது எப்படி அடுக்கி துன்பம் வரும்னு கேட்டா, ஆங்கில இலக்கியத்துல மிகப்பெரிய நாடகங்களை எழுதின ஷேக்ஸ்பியர் வேடிக்கையாக சொல்லுவார், சாரோஸ் comes in not in single but in battalion. மனித வாழ்க்கையில ஒவ்வொருவரும் அனுபவிக்கக்கூடிய துன்பம் ஒன்றாக இரண்டாக வருவது இல்லை, ஒரு கூட்டமாக வரும் எழுதுவது. பெட்டாலியன்னா பெரிய கூட்டம். மனித வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் அந்த மனித வாழ்க்கையில அவன் எதிர்கொள்வதும் எதுன்னா, துன்பங்களை நீக்குதல் என்பது எதிர்பார்ப்பு, அந்த துன்பங்களுள் உழலுதல் என்பது எதிர்கொள்ளுதல். இந்த ரெண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்து நிற்பதினால எல்லா அடியவர்களும் இந்த உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்களை எவ்வாறாயிலும் போக்கிக் கொள்ளுதல், அதனை போக்கிக் கொள்ளுதற்கு உண்டான அருளை இறைவனே நீத்தான், அல்ல அந்த துன்பங்களிலிருந்து விலகி நிற்கக்கூடிய ஞானத்தை தான். அதுவும் முடியலையா, அந்த துன்பம் வரட்டும், அதனோடு உழன்ற வாழ்க்கையை பெறுகிறோம். அவ்வாறு செயல்படுகின்ற பொழுது அந்த துன்பங்களை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையை தான் கேட்கும். இந்த 3 நிலைகள்ல எதையாவது ஒண்ணுத்தை இறைவன் கொடுக்கட்டுமே. அதனாலதான் உலகியல் துன்பங்களை எல்லாம் நீக்க வேண்டும் என்கின்ற குறிப்பு. இப்பதிகத்தை பன்முறையும் ஓதி வருகிறோம். ஒரு அடியவர் எழுதுகிறார், இந்த நூலுக்கு உரை எழுதினவர், இந்த பதிகத்தை ஒவ்வொரு ஊர்ல கடுமையான நோய் இருக்கிறது. ஏற்கனவே நம்ம இதுல பார்த்தோம் இல்லையா, மழவராயனுடைய ஊர்ல பார்த்தோம் இல்லையா, அந்த கடுமையான திருச்செங்கோட்டுல கடுமையான நோயானது குளிர்காலத்துல வந்ததினால் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு பதிகம் பாட சொன்னதாக அதற்கு அவர் பதிகம் பாடினார். அந்த விளக்கத்தை சொல்லும் போது நாம
தீக்ஷதரினுடைய வாழ்க்கை குறிப்பிலிருந்து சிலவற்றை பேசினோம். அதுபோல எல்லா அடியவர்களும் தாங்கள் வாழ்ந்த காலத்துல உலகியல் வாழ்வியல் முறையில தங்களுக்கு எவைகளெல்லாம் துன்பங்களாக இருந்தனவோ இது போன்றதாகிய துன்பங்கள் மாற்றாருக்கும் வரும், ஏனைய பிற மாந்தர்களுக்கும் வரும். ஆகவே அவர்களும் அந்த துன்பத்தில் இருந்து விடுபடுவதற்கு உரியன நாம் செய்ய வேண்டும் என்று பதிகம் பாடுகிறார். இதுதான் அவர்கள் அருளாளர்கள் என்பதற்கு பெரிய சான்று. நான் இதனை பாடியதனால என் துன்பம் போயிற்று என்பதாக மட்டும் நில்லாமல் இதனை நான் எழுதி வைத்திருக்கிறேன், உனக்கு எப்பொழுது எல்லாம் துன்பம் வருகிறதோ அப்பொழுது எல்லாம் இதனை பாடு, துன்பத்தில் இருந்து உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு சொல்லுதல் என்பது அருளாளர்களினுடைய பெரியதோர் தொண்டு. அவ்வாறு பாடினால் நமக்கு உண்மையிலேயே அந்த நோயில் இருந்தோ துன்பத்தில் இருந்தோ விடுதலை கிடைக்கிறதா என்றால் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கைதான் மனித மனத்தினுடைய மிக உறுதி வாய்ந்த நிலை. கடவுள் பக்தி எல்லாம் நம்பிக்கையின் பார்ப்படும், ஞாபகம் வச்சுக்கணும். இது அறிவியல் துறை போல இதனை இவ்வாறு செய்தால் இன்ன முடிவு வரும் என்று அறிவியல் துறையில சொல்லுவது போல கணித துறையில சொல்லுவது போல விளக்க முடியாது. அவரவர் கொள்ளுதற்கு உண்டான நம்பிக்கை தான் நீங்கள் பெறக்கூடிய தீர்வு. எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் நான் இதனை கற்கிறேன், இதனை பின் படிக்கிறேன், எனக்கு இந்த விளைவு வருமானா வராது. அதனாலதான் அந்த பகுதியில மிக பெரிய அளவுல அந்த விளக்கத்தை தந்தார். பதிகத்து வரும் பாடல்களை ஊன்றி படிப்பின் அவர் திருவுள்ள கருத்தே உண்மை என்பது தெரியலாம். திரு நியமம் எனும் தலத்தில் அருளிய பதிகம் கிடைத்துள்ளது. செஞ்சடையார் பதிகள் அணைந்து போற்றி என்று திரு நெடுங்களத்தினுக்கும் திரு நேமத்திற்கும் இடைப்பட்ட பகுதிகள் பலவற்றை பார்க்கிறோம். அந்த பதிகளுக்கெல்லாம் இவர் சென்று இருக்கலாம், அங்கும் பதிகங்கள் ஏதாகிலும் பாடி இருந்திருக்கலாம், அவைகள் நமக்கு கிடைக்கல. அதனால நாம என்ன செய்கிறோம், நெடுங்களத்தை தாண்டி நேரடியாக திருக்காட்டுப்பள்ளிக்கு வந்து நிற்கிறோம். இடைப்பட்ட தலங்களில் அவர் சென்று தரிசனம் செய்திருக்கலாம், தெரியாது. ஆனால் அந்த தரிசனம் செய்த காலையில் அங்குள்ள இறைவனை இவர் பரவி இருக்கலாம், பாடி இருக்கலாம், அதுவும் நமக்கு கிடைக்கல. ஆகவே இப்ப திருக்காட்டுப்பள்ளி சென்று திகழ் திருக்காட்டுப்பள்ளி, திருக்காட்டுப்பள்ளி என்று சொல்லக்கூடிய மேலை திருக்காட்டுப்பள்ளின்னு இன்றைக்கு வழக்கில் இருக்கு, நக்கீழை திருக்காட்டுப்பள்ளியும் இருக்கு. அந்த வீற்றிருக்கும் அந்த திருக்காட்டுப்பள்ளியிலே வீற்றிருக்கும் அருள் பாலிக்கும் செஞ்சடையின் நம்பர் சிவந்த சடையை உடையவராகிய சிவபெருமான் தம் கோயில் எய்தி அவர் குடியிருப்பதற்குண்டான கோவிலை அடைந்து முன்றில் வலம் கொண்டு, அந்த இறை கோவிலை வலமாக சுற்றி வந்து முன்றில் வலம் கொண்டு இறைஞ்சி வணங்கி வீழ்ந்து நெடுஞ்சாண்கடையாக விழுந்து நமஸ்கரித்து மொய் கழல் சேவடி கை தொழுவார். மொய்யினா வீரம், வீரம் நிறைந்த சிவனது திருவடியை கடலால் அணிய பெற்ற திருவடியை கை தொழுது கைகளினால் வணங்கி கன்றனை ஆவின் கருத்து வாய்ப்ப, கன்றை சேர்ந்த பசுவினது கருத்து, ரொம்ப அழகான கன்றை சேர்ந்த பசுவின் கருத்தை உடைய அன்பு உள்ளத்தில் பொருந்த நெற்றிக்கண்ணை உடைய இறைவரை திருமுன்பு நின்று வணங்கினார். ரொம்ப அழகான இடம் இது. இது எல்லா அடியவர்கள் அதை பேசுகிறார். இறைவன் என்பவன் தாய் பசு, அந்த இறைவனை வழிபடுபவன் யாருன்னு கேட்டா பக்தன், அவன் கன்று. பாட்டினுடைய வரிய பாருங்க, கன்றினை கண்ட மாத்திரத்தில் தாய் பசு வந்து உதவும். கடவுளினுடைய மிகப்பெரிய எளிய தன்மை அதுதான். இத வடமொழியில சௌலபியம்னு சொல்லுவார். தனக்கு உரிய பக்தனை தான் கண்ட இடத்து இறைவனே முன் வந்து, தாயுமானவர் ஒரு இடத்துல எழுதினார், இறைவன் எனக்கு அருள வேண்டும். இறைவன் கேட்கிறான, எப்படி உனக்கு நான் அருளுவது?
ஒரு அழகான ஓமையை கையாண்டார் தாயுமானவர். கன்றினுக்கு சேரா கனிந்து இரங்கல் போல் என்றினுக்கு என்று இறங்குவாய் எந்தாய் பராபரமே. தான் ஈன்ற கன்றினுக்கு தாய் பசு தானாக மனம் உவந்து பால் கொடுக்க வரும். அது போல இறைவா உன்னால் படைக்கப்பட்டவன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் தாய் பசு நீதான். நீ ஈன்றெடுத்த கன்று நான், நீதான் எனக்கு உதவணும் என்றினுக்கு என்று இறங்குவாய். உரிமையோட கேட்கிறார் தாய்மானவர், என்னைக்கு எனக்கு உதவுவேன். உடனே நான் கேட்டார், நான் ஏன்பா உதவணும் உனக்குன்னு. அதுக்கு அழகா விளக்கம் சொன்னார் தாய்மானவர். வித்தின்றி யாதும் விளைவதுண்டோ நின் அருளாம் சித்தின்றி நாங்கள் உண்டோ செப்பாய் பராபரமே. நான் இந்த உலகத்துல தோன்றுவதற்கு வித்தே நீதானே, நீதானே என்னை தோற்றுவித்தாய். மற்றொரு அடியவர் பாடினார் இல்லையா, ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரேன். என்னை தோற்றுவித்தவனும் நீ, என்னை தொடங்க செய்தவனும் நீ, என்னை ஆட்டுவிப்பவனும் நீ, எல்லாம் நீ. நீதானே எனக்கு உதவணும். அது போல இந்த அழகான உவமையை சொன்னார். கன்றை வந்து அணைந்த ஆவின் கருத்து. பசுமாட்ட போய் அடைந்த கன்று இல்லை, இங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். உங்களுடைய பக்திமை என்பது உண்மையாக இருந்தால், உறுதியாக இருந்தால், உங்களை நாடி இறைவன் வருவான். கன்றாகிய உங்களை நாடி தாய்ப்பசு வந்து ஆறுதல் அளிப்பது போல, பாலினை தருவது போல இறைவன் வந்து உங்களினுடைய தேவைகளை நிறைவேற்றுவான். எப்போ? அந்த கன்றினுக்கு தாயின் மீது ஏற்பட்ட அசைக்க முடியா நம்பிக்கை போல உங்களுக்கு உங்களால் வணங்கப்படக்கூடிய இறைவன் மீது எப்பொழுது அசைக்க முடியாத நம்பிக்கை வருகிறதோ, அந்த நம்பிக்கை வருகின்ற பொழுது இறைவன் வரும். பாஞ்சாலி சபதம் எத்தனை பேர் முழுமை நான் வகுப்புல நடத்தி இருக்கேன், அந்த பகுதி வரும்போதும் சொல்லி இருக்கேன். திரௌபதியினுடைய ஆடையை துஷாதனன் பற்றி இழுக்கின்ற பொழுது முதல்ல ஒரு கையினால் ஆடையை பற்றி கொண்டு இறைவனிடம் முறையிடுகிறாள் திரௌபதி. என்ன விளக்கம்னா, இறைவனிடம் முறையிடுகின்ற பொழுது தன்னாலும் இந்த துன்பத்தை தவிர்த்து கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை தன் மீது சிறிது இருந்ததினால ஒரு கையினால ஆடையை பற்றி கொண்டான். அதனையும் அவன் வலிந்து இழுக்க தொடங்கிய உடனே நம் கைகளினால் இனி நம்முடைய ஆடையை நாம் காப்பாற்ற முடியாது என்று இரு கையையும் தலைமேலே எடுத்து வணங்க தொடங்கினாள். பாரதி அழகா எழுதினார், ஒருமை உற்றாள். இந்த ஆங்கிலத்துல ரொம்ப அழகா சொல்லுவார்கள் ஒன்னஸ். அப்படி இந்த ஒருமை உறுது, தான் வேறு தன்னை படைத்தவன் வேறுன்ற நிலையை மறந்து அவனோடு ஒன்றிய நிலையில போயிடும். ஒருமை உற்றால் உலகம் மறந்து போகும். அந்த ஒருமை உற்ற நிலை வந்தால் இறைவன் நிச்சயமாக வந்து அருளை வெளிக்காட்டும். நாம் பெரும்பாலும் ஒருமை உற்ற நிலையில இறைவனை பார்ப்பதே கிடையாது. இன்றைக்கு காலையில கூட என் இல்லத்துல துணைவியாரோடு பெரிய விவாதமே ஆகுது. இந்த ஒருமை உற்ற நிலை என்பது கோவில்ல சென்று இறைவனை பார்ப்பது, இறைவனை வழிபடுவது மட்டும் கிடையாது. எதெல்லாம் ஒருமைக்கு உரியன என்றால், உங்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய எந்த ஒரு செயலும் அந்த செயல் வேறு நீங்கள் வேறு என்று பிரித்து அறியாமல் ஒருமையோடு அதனோடு ஒன்றி செய்தீர்கள் என்றால் அதுவே பிரம்மம். அதுவே பிரம்மம். இசையில தான் எடுத்துக்கொண்ட அந்த ஸ்ருதியோடு தன்னை ஒன்ற வைத்துக் கொண்டால் அந்த நாதமே பிரம்மமாகி விடுகிறது என்கிறார்கள் இசை வல்லுநர்கள். அதனாலதான் பின்னாடி வந்தவர்கள் சொன்னார்கள், செய்யும் தொழிலே தெய்வம், அதில் ஒன்றுதல் என்பதுதான் உன்னுடைய செல்வம், அதில் திறமைதான் நம்முடைய செல்வம்னா எது திறமை? செய்தற்குரிய செயல் ஒன்றி செயல்படும். இந்த தத்துவத்தை சொல்லுவதற்குத்தான் இவ்வளவு பெரிய பிரம்ம தத்துவம். இறை வழிபாடு என்பது
கோவிலுக்கு சென்று இறைவனோடு ஒன்றுதல் என்பது அடியவர்கள் மேற்கொண்ட செயல். நம்மை போன்றோர்கள் நமக்கு உரிய செயலை நாம் செய்கின்ற பொழுது 3 திரிகரண சுத்தின்னு வடமொழியில, மனம் மொழி மெய்களினால் எந்த விதமான தவறான செயல்படாமல், செயலுக்கு உட்படாமல் திரிகரண சுத்தியாய் ஒரு செயலை செய்ய தொடங்கினால் அதுல ஒன்றிடுவோம். நாங்க அந்த ஒன்றுதல், ஒன்றும் வேண்டாம், கோவிலுக்கு பல முறை போயிருக்கோம். கோவில்ல இருக்கக்கூடிய இறை உருவத்தை விட்டுடுங்க, கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பல சிற்பங்களை எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த சிற்பங்கள் எல்லாம் ஒரு அதீதமான நம்பகத்தன்மையும் ஒரு அழகியல் தன்மையும் ஏன் இருக்கு? அதை செதுக்கின சிற்பி அதனை செதுக்குகின்ற காலத்துல அந்த சிற்பத்தோடு ஒன்றி செயல்பட்டது. அதனாலதான் அதுல உயிரோட்டம் இருக்கு. அந்த ஒன்றுதல், நீங்கள் செய்யக்கூடிய செயலிலே ஒன்ற தலைப்பட்டீர்கள் என்றால் உங்களால் செய்யப்படக்கூடிய செயல்ல ஒரு உயிரோட்டம் இருக்கும். அந்த உயிரோட்டத்தினுக்கு உரிய அளவுல செயல்படுதலும் ஒன்றுதலும் தான் பக்தி, வேற எதுவுமே இல்லை. நம்ம பக்தி என்பத கோவிலுக்கு சென்றும் பரமனை அங்கு பலகாரும் புகழுவதும் தான் பக்தின்னு நினைக்கிறோம். இல்லை, பக்திமை என்பது மேற்கொண்ட செயலிலே உளம் தோய ஒன்றி செயல்படுவது எல்லாம் பக்தி தான். இது ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை முறை. நாம தான் அதை தவறுதலாக புரிந்து கொண்டு செயல்படுகிறோம். அதனால இந்த அந்த கன்று அணை ஆவின் கருத்து வாய்ப்பு ரொம்ப அழகான இடம். கன்றினை தேடி தாய் பசுவானது வந்து அந்த கன்றினுக்கு தேவையானதை கொடுக்கிறது. அது போல கண்ணுதலாரை முன் போற்றி, எது போல கன்றினுக்கு உதவக்கூடிய தாய் பசு போல அடியாருக்கு உதவுவதற்கு உரியதாகிய அந்த இறைவன் கண்ணுதலான், நெற்றியிலே கண்ணை உடையவன், முன் போற்றி செய்து என்ன சொன்னாரா? மன்றுள் நின்று ஆடல் மனத்து வைப்பார். அந்த சிவபெருமான் ஆடுதற்கு உரிய அருட்கூத்தை தம் உள்ளத்திலே கொண்டு என்ன செய்தாராம்? ஒரு அழகான பதிகத்தை பாடினார். வாறு மண்ணும் முலை பாடி வாழ்ந்தார். வாறு மண்ணும் என்று தொடங்கக்கூடிய ஒரு அழகான பதிகத்தை எங்க திருக்காட்டுப்பள்ளி, மேலை திருக்காட்டுப்பள்ளியில பாடி பரவினார். அது கொல்லிப்பண்ணில் அமைந்த ஒரு அழகானதோர் பதிகம். வாறு மண்ணும் என தொடங்கக்கூடிய ஒரு மண்ணும் என்னும் வாறு மண்ணும் முலை அப்படின்றது பாட்டினுடைய சொற்றொடர். அதனை முதலாக வைத்து பாடி வாழ்ந்தார். அழகான இடம். அதனை பாடி மகிழ்ந்தார். அப்படிப்பட்டதொரு அழகிய பதிகத்தை பாடி அதனால் தன் வாழ்வினுக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கற்பித்துக் கொண்டார். நான் பல முறை இதை விவாதித்திருக்கேன்னு நினைக்கிறேன். நாம இந்த உலகத்துல வாழுகிறோம் என்பது வேறு, இந்த உலகத்துல இருக்கின்றோம் என்பது வேறு. இப்ப நாம என்ன பண்றோம்? ஆங்கிலத்துல இந்த 2 சொற்றொடரையும் சொல்லி பார்க்கின்ற பொழுது ஒரு புதுமையான விளக்கம் கிடைக்கும். Are we living in this world or are we surviving in this world? இந்த சர்வைவிங்ன்றதுக்கு பேர் இருத்தல்னு பேர். ஏதோ இந்த உலகத்துல நாம இருந்து கொண்டு இருக்கோம். உலகத்துல வாழுதல் என்பது நாம் வாழும் காலத்தே நாம் வாழுதல் எதற்காக என்கின்ற அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் வாழ்க்கையை தகாமைத்துக் கொள்ளுதலுக்கு பேரு வாழுதல். 99.9 பேருக்கு தெரியாதது. இந்த உலகத்துல நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல நாம வாழல. ஏனென்றால் நம்முடைய வாழ்நாள்ல நாம் எதற்காக இந்த உலகினுக்கு வந்தோம், நம்மால் மேற்கொள்ளப்படக்கூடிய செயல்கள் எவை எவை, அந்த செயல்களை நாம் முழுமையுமாக அறிந்திருக்கிறோமா, அந்த செயல்படி நாம் செயல்படுகிறோமா, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு நாம் நம்மை உட்படுத்தி கொள்ளுகிறோமான்னு ஒருவரும் யோசிக்கிறது கிடையாது.
மன்னிக்கணும், அந்த வார்த்தையை நான் கடுமையாக சொல்லுவதாக எண்ணினாலும் தவறில்லை. ஒருவரும் யோசிக்கிறது கிடையாது. நம்முடைய வாழ்வின் அர்த்தமே என்ன என்று தெரியாமல் அதை முற்றிலுமாக தொலைத்து விட்டு நாம வாழ்க்கைக்கு உண்டான ஆதாரங்கள் வேறு எவைகளோ என்று இடைவிடாமல் தேடிக்கொண்டே போகும். கேரள தேயத்துல ஒரு பழமொழி உண்டு, அது கதையாக சொல்லுவார்கள். கோபி போன்றவர்கள் அந்த கதையை அறிந்திருக்கலாம். அவருடைய தாய்மொழி மலையாளம் இல்லையா, அதனால. அதாவது ஒருவன் கடைக்கு போய் தேங்காய் விலை கேட்டான். விலை சொன்ன உடனே இது ரொம்ப அதிகமாக இருக்கிறது, இதை நான் எப்படி வாங்குவது, இது என்ன நியாயம் இல்லை என்று. உடனே அந்த தேங்காய் வியாபாரி சொன்னானா, பக்கத்து ஊருக்கு போ, அங்கு பெரிய அளவில் கொள்முதல் செய்யக்கூடிய ஹோல்சேல் தேங்காய் வியாபாரி இருப்பார், அவர்கிட்ட போய் கேட்டா இன்னமும் கொஞ்சம் உனக்கு விலை குறையும்னு அங்க போனோம். அங்க அவர் சொன்ன விலையும் எனக்கு அதிகம்னு பட்டது. இல்ல எனக்கு ரொம்ப அதிகம்னு அந்த வாணிகர் சொன்னார், பக்கத்து ஊருக்கு போ, அங்கு பெருமளவில் தென்னந்தோப்பு ஒருவர் வைத்திருக்கிறார், நீ அவர்கிட்ட போய் கேட்டாக்க அவர் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய விலையை விட குறைச்சலா கொடுக்கலாம். அந்த ஊருக்கு போனோம். அவர் ஒரு விலையை சொன்ன உடனே இதுவும் அதிகம்னு அவன் சொன்னான். உடனே அவர் சொன்னார், ஒன்று பண்ணு, ஊருக்கு எல்லை வரைக்கும் என்னுடைய தென்னந்தோப்பு பரவி இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஒரு சில மரங்கள் நிலத்துல விளைந்திருந்தாலும் ஆறு நோக்கி வளைந்து இருக்கிறது. அந்த மரத்துல நீயாக ஏறி உனக்கு தேவையான காய்களை இலவசமாகவே பறித்துக் கொள் அப்படின்னு அனுப்பிச்சார். வேக வேகமா அந்த இடத்துக்கு போனோம். போயிட்டு அந்த மரத்தை பார்த்தா ஏற முடியும்னு ஒரு தெளிவு வந்தது. கீழ் ஆற்று வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பரவாயில்ல, நாம ஏறி எப்படியும் இந்த தென்னங்கொலையோடு கரை சேர்ந்து விடலான்னு மேல ஏறிட்டோம். ஏறும்போது அவனுக்குள்ள ஒரு யோசனை வந்தது. முதல் கடையிலிருந்து நாம மாறி மாறி இங்க வந்திருக்கிறோமே, இதனால நமக்கு எவ்வளவு ஆதாயம்? முதல்ல சொன்னவன் சொன்ன வேலை, அடுத்தவன் சொன்ன வேலை என்று வரிசையாக யோசித்து அந்த மேல நின்று விரல் விட்டு எண்ண ஆரம்பிச்சான். பிடிப்பு நழுவி ஆற்றில் விழுந்து ஆற்றோட போ. இப்படியாகத்தான் நாமும் வாழ்க்கையை ஸ்பெகுலேட் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கிருந்து ஒரு இடத்துக்கு போனா இன்னும் ஆதாயம் கூடும், அங்கிருந்து பிரிதோர் இடத்திற்கு போனால் இன்னமும் சில ஆதாயம் கிடைக்கும். இப்படியாக வாழ்க்கையை புரிந்து கொள்ளாமல் மாற்றி மாற்றி இருக்கும் இடத்தை மாற்றிக்கொண்டிருக்கும். இருக்கக்கூடிய இடத்துல ஒன்றாகவே நின்று ஒன்றிய நிலையில இது நமக்கு உரியதாகிய இடம் என்பதாக இறைவன் தந்தது. இங்கிருந்த நிலையிலேயே அந்த இறைவனுக்கு நன்றியை செலுத்தி நமக்கு உரியதான வாழ்க்கையை அதனது பொருள் நோக்கினை புரிந்து கொண்டு வாழ தலைப்படுவோம்னு யாரேனும் ஒருவன் வாழுகிறானான்னு பாருங்க. வாழ்க்கையில தேடுதல் என்பது அடிப்படை. எதை தேடும்? நாம் இந்த உலகினுக்கு வந்ததன் காரணத்தை தேடும். இந்த எக்ஸிஸ்டன்ஸ் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். நாம் இந்த உலகிலே ஏன் தோன்றி, நம்முடைய இருப்பு என்பது எதனுக்காக வகுக்கப்பட்டது, இதை தேடுவதுதான் வாழ்க்கையின் பொருள், உண்மை பொருள். வாழுதற்கு உதவக்கூடிய ஏனைய பிற சௌகரியங்களை வாங்குவதற்கு உண்டான பொருளானது வாழ்க்கையின் பொருள் ஆவது இல்லை. பல நேரங்கள்ல நாம தவறு பண்ற இடங்கள் அதெல்லாம். அதனாலதான் ரொம்ப அழகா சொன்னார், இந்த அருட்கூத்தை இறைவன் ஆடக்கூடிய ஆடல் எதற்குன்னா நமக்கு உண்டானதாகிய அருளை தருதற்கு அவன் கூத்தார். யோசிச்சு பாருங்க. யாரேனும்
தன்னை நாடி வந்தவர்கள் நல்ல விதமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்கு அவன் கூத்தாடுதற்கு உண்டான நிலையில இருக்கிறான்னா, மற்றவர்கள் மகிழ்வாக இருப்பதற்கு நம்மால் சிந்தப்படக்கூடிய கண்ணீர் கூட ஆனந்தத்தின் ஒரு பகுதிதான். என்னைக்கானா நம்ம வாழ்க்கையை அவ்வாறு வாழ்ந்திருக்கிறோமா? இறைவன் வாழ்ந்து காட்டுறான், அருட்கூத்தை நிகழ்த்துகிறான். அவன் ஆடக்கூடிய கூத்த பாருங்க. எதெல்லாம் நமக்கு உலகத்துல ஒவ்வாததோ அத்தனையும் அவன் கையில வச்சிருக்கான். பாம்பை அணிந்து கொண்டு இருக்கிறான், எருக்கு, தும்பை, கொன்றை, நறுமணமே இல்லாத பூக்கள், சாம்பலை பூசிக்கொண்டு இருக்கிறான், கடுமையான விஷத்தை கண்டத்துல வைத்திருக்கிறான். ஏதாவது நம்மால் ஒன்றையாவது ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு பாருங்க. புலித்தோலை கட்டி இருக்கிறான், இருக்கிற இடமும் இடுகாடு, எலும்பு மாலை, கையில நகுசிரம் வச்சிருக்கிறான், நெருப்பு ஒரு கையில. இந்த மாதிரி தோற்றத்துல இருந்து கொண்டு இவைகளை கொண்டு நாம் நல்ல விதமான வாழ்க்கையை வாழுவதற்கு ஏனைய பிற அனைத்து துன்பங்களை தரத்தக்கனவற்றை எல்லாம் தன் கையில வைத்து கொண்டு ஒருத்தன் ஆடுறான்னா அவன் எவ்வளவு பெரிய அருளாளன். அதனாலதான் இறை என்பது ஏன் உயர்வாக கருதப்படுகிறதுனா, உலகியலில் கண் உண்டான துன்பங்களின் ஊற்றுக்களை எல்லாம் அவன் எடுத்துக்கொண்டு உரியதாகிய இன்பம் மட்டுமே நாம் பெற வேண்டி அவன் முனைகிறான். அதனாலதான் அவன் இறைவன். எத்தனையோ வீடுகள்ல பாக்குறோம், தாய் தந்தையர்கள் எல்லாம் சமைத்த உணவை குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு எஞ்சியதை உண்ணுவதை பார்க்க. ஏன்? சமைத்தவர்கள் அந்த பொருளை ஈட்டிய தகப்பன் இவர்கள் இருவரும் தாயுமாக சேர்ந்து சமைத்ததை வயிறார தாங்கள் முழுவதுமாக சாப்பிட்டு விட்டு எஞ்சியதை குழந்தைகள்கிட்ட கொடுக்கலாமே? இல்ல, செய்வதில்லை. அதனாலதான் பெற்றோர்கள் தெய்வத்திற்கு இணையாக கருதப்படுகிறார்கள். தன்னால் படைக்கப்பட்ட உலகத்தை, தன்னால் படைக்கப்பட்ட உயிர்களுக்கு, தன்னால் படைக்கப்பட்ட பொருளை கொண்டு இறைவன் அருளுகிறான். தான் எடுத்துக்கணும்னு ஆசைப்படல. அதனாலதான் அவனுடைய கூத்தானது அருட்கூத்து. அவனுடைய அருளினால் அவன் இப்படிப்பட்ட கடுமையான ஆடலை மேற்கொண்டு அதன் மூலமாக அவனது அருளை அவனால் படைக்கப்பட்ட உயிர்களாகிய நம் மீது காட்டுகிறது. அதனாலதான் அவன் இறைவன். ஆகவே அருட்கூத்தை அந்த உள்ளத்திலே கொண்டு என்ன செய்தார்? வாறு மண்ணும் என தொடங்கக்கூடிய மிக அழகான கொல்லிப்பண்ணில் அமைந்த பாடலை அந்த தலமாகிய மேலை திருக்காட்டு பள்ளியில பாடி மகிழ்ந்தார் சம்பந்தர். அங்கு அப்பதி நின்று எழுந்தருளி அணி திருவாலம் பொழில் வணங்கி பொங்கு புனர் பொன்னி பூந்துருத்தி பொய்யிலியாரை பணிந்து போற்றி எங்கும் நிகழ்திரு தொண்டர் குழாம் எதிர்கொள்ள எப்பதியும் தொழுது செங்கயல் பாய் வயல் ஓடை சூழ்ந்த திரு கண்டியூர் தொழச் சென்றணைந்தார் என்கிற அந்த பதி. அங்கு அப்பதி நின்று எழுந்தருளி, அந்த காட்டுப்பள்ளி, மேலை காட்டுப்பள்ளின்ற பதியில அந்த தலத்தில் இறைவனை கொல்லிப்பண்ணிலே பாடி பரவசமடைந்து அந்த ஊரை விட்டு வெளியே புறப்பட்டு எங்க போனாரா? எழுந்து அருளி அணி திரு வாலம் பொழில் வணங்கி அழகிய திரு ஆலம் பொழில் என்கின்ற ஊருக்கு போறார். இந்த ஊர் பேரெல்லாம் நாம வாழ்நாள்ல கேட்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் ஊருக்கு போய் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? இருந்தா போய் பார்த்து விடலாம். இப்படிப்பட்ட தலங்களெல்லாம் இருந்தன என்று அல்லது இருந்து கொண்டு இருக்கின்றன என்று இந்த மாதிரி நூல்களை மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும். எத்தனை கோவில்கள் பட்டியலை பாருங்க. சேக்கிழார் காலத்துல இருந்த கோவில் பட்டியல் இவ்வளவு. அவரே சொல்லுகிறார், இந்த தலத்தினுக்கு இந்த தலம் இடைப்பட்ட தலங்கள்ல பல கோவில்கள் இருந்தன, அது பற்றின செய்திகள் கிடைக்கல.
இன்னமும் அந்த ஊர்கள் இருக்கின்றன. அந்த ஊர்கள்ல அந்த கோவில்கள் இருக்கின்றன. அவைகளினுடைய முழுமையுமான ஆற்றலும் வடிவமும் நமக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? நாம முறைப்பட இறைவர்களை வழிபடுவது என்பது நிறுத்தி பல காலம் ஆயிற்று. நான் ஏற்கனவே ஒரு பழமொழியை சொல்லுவது உண்டு, பலமுறை வகுப்புலையும் சொல்லியிருக்கேன். இந்த தெய்வமும் இறைவனும் கொண்டாடும் இடத்தில் தான், குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில். அந்த தெய்வம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நாம் இடைவிடாது சென்று வர வரதான் அந்த கோவிலினுடைய மகத்துவம் மற்றவர்களுக்கு புரியும். அது இடைவிடாது ஒண்ணும் வேண்டாம், மாற்று சமயத்தார கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர்களினுடைய இன்றைய சூழ்நிலையில நம்முடைய மக்கள் தொகையை காட்டிலும் அவர்கள் மக்கள் தொகை குறைவு, அது மறுக்க முடியாது இல்லையா? அந்த குறைவான மக்கள் தொகைக்கு உரியவர்களாகிய அவ்விரு சமயத்தாரும், நான் வெளிப்படையாகவே சொல்ல முடியும், கிறிஸ்துவத்தை சார்ந்தவர்களும் இஸ்லாமியத்தை சார்ந்தவர்களும் வாரம் தவறாது தாங்கள் வழிபடுவதற்கு உண்டான தலங்களுக்கு சென்று முறையாக வழிபடுவதை தங்களினுடைய அன்றாட பணிகளுள் ஒன்றாக கருதுகிறார். ஞாயிற்றுக்கிழமை தொழுகைக்கு உரிய நாள் என்று கிறிஸ்துவம் சொல்லுகிறது. 7 நாள்ல முதல் 6 நாட்கள்ல இறைவன் உலகை படைத்தான். 7ஆம் நாள் ஓய்வெடுத்து கொண்டான். அந்த நாள்ல அவனை சென்று பாடுதலும் பரவுதலும் இன்றியமையாததுன்னு வாரம் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரிவுகளும், அவர்கள் தங்களுள் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தாலும் அன்றைய நாட்பொழுதில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதில் கொஞ்சம் கூட பின்தங்காமல் சுணக்கம் அடையாமல் போய் வழிபடுகிறார். அது போல இஸ்லாமியர்களை பாருங்க, வெள்ளிக்கிழமை மதிய நேர தொழுகை என்னவாயினும் விடக்கூடாது. அது மிக பெரியதாகிய ஒரு கட்டுப்பாடு. உதாரணமா சொல்லணும்னா, நான் பணியாற்றின கல்லூரியில, அது ஜெயின் கல்லூரி மீனம்பாக்கத்தில் இருக்கு. நான் பணியாற்றின காலத்துல எங்களோடு பணியாற்றியவர்கள் 2 இஸ்லாமிய பேராசிரியர்கள். ஒருவர் ஹிந்தி மொழித்துறையின் தலைவராக இருந்தார், மற்றொருவர் சமூகவியலினுடைய பேராசிரியராக இருந்தார். அவர் பெயர் தல்வி. இந்தி துறையின் பேராசிரியராக இருந்தவர், அவர் ஒரு இஸ்லாமிய. எங்களுடைய கல்லூரி தொடக்கத்துல 9 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும் நடக்கும் முதல் செஷன், காலை நேர கல்லூரி. மதிய நேர கல்லூரி 2 மணிக்கு தொடங்கி 4 மணி நேரம் 6 மணி வரைக்கும் நடந்தது. இப்ப 8:30க்கு துவங்கி இப்ப மாறி இருக்கு. வெள்ளிக்கிழமை வகுப்பு இருக்கும்போது அந்த 2 பேராசிரியர்களுக்கும் அந்த 12லிருந்து 1 மணியோ அல்லது 11:30லிருந்து 12:30க்கு இடைப்பட்ட அந்த நேரத்தில் வகுப்பு இருந்ததுன்னா வகுப்பை மிக எளிமையாக புறக்கணித்து விட்டு தொழுகைக்கு போயிடுவார். அருகில எங்கள் கல்லூரிக்கு அருகில நங்கை நல்லூர் இருக்கு, அங்கு இருக்கக்கூடிய மஸ்ஜித்துக்கு தொழுகைக்கு போய் விடுவார். இதை கல்லூரி அனுமதித்தது. நீங்க அனுமதிக்க முடியாதுன்னாக்க அவர்கள் உடனே என்ன செய்வார்கள், தங்களினுடைய மைனாரிட்டி உரிமையை நிலைநிறுத்தி சென்றே தொழுவோம்னு போவார். அது கல்லூரி அதை அனுமதித்து விட்டது, போய் தொழட்டும். அதே போல கல்லூரியில அந்த நேரத்துல பயின்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மாணாக்கர்கள் தொழுகைக்கு போய்கொண்டே இருக்கும். சொல்லிடுவான் முன்னாடியே, சார் நான் ஒரு 11:45க்கு கிளம்பிடுவேன் சார், இன்றைக்கு வெள்ளிக்கிழமை மதியம். நீங்கள் அவர்களை தடுக்க முடியாது,
வகுப்பை விட அது முக்கியமானு கேட்டீங்கன்னா உங்கள் நிலைமை கடுமையா மாறிடும். இதை அவர்கள் ஒரு முறையாக எல்லா காலத்தும் பின்பற்றப்பட வேண்டிய அடிப்படை சட்டமாக கருதுகிறார். அதனாலதான் அவர்கள் ஃபண்டமெண்டலிஸ்ட். நாம நம்முடைய மதத்தை, நாம வழிபடக்கூடிய இறைவர்களை நாம் இது போன்றதாகிய ஒரு நெறிக்கு உட்படுத்தி சென்றே ஆக வேண்டும், அந்த இடத்தில் சென்று தொழுதே ஆக வேண்டும் என்று நாம் என்றாகிலும் வற்புறுத்துகிறோமான்னு பாரு, சொல்லுகிறோம். அந்த பக்கம் போனா முடிஞ்சா கோயிலுக்கு போயிட்டு வா. அலுவலக நிமித்தமாக யாரேனும் வெளியூர் போவதாக இருந்தால், இந்த மாதிரி நான் வெளியூர் போறேன் அப்படின்னு சொன்னா அந்த ஊர்ல ஒரு சிவத்தலத்தையோ அல்லது அம்மையினுடைய தலத்தையோ சொல்லி அங்கதான் அந்த கோவில் இருக்கு, வாய்ப்பு இருந்தா போயிட்டு வாங்க. இல்ல, அப்படி சொல்லக்கூடாது. அந்த இடத்துக்கு போறியா, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து விட்டு வா, உறுதியா சொல்லு. நமக்கெல்லாம் அந்த பழக்கத்தையே உண்டு பண்ணிக்கல. நான் ஏதாகிலும் ஒரு கோவிலுக்கு நமக்கு உண்டான ஒரு வார நாட்பொழுதுல ஒரு முறையேனும் சென்று வழிபாடு செய்தாக வேண்டும் என்கின்ற வரையறையை ஒவ்வொருவரும் கை கொள்ளவும் செய்து பாருங்கள். உண்மையிலேயே நிறைவா இருக்கு. எனக்கு வேற விதமா சொல்லப்போனா நிறைவுதான். ஆண்டு தோறும் விநாயக சதுர்த்திக்கு வரக்கூடிய பக்தர்களினது எண்ணிக்கை கூடுகிறது. அதெல்லாம் சந்தேகமே இல்லை, அதுல மாற்று சிந்தனையும் இல்லை. ஆனால் இதை வாரம் ஒரு முறை உறுதிப்பட இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையை அவரவர் உள்ளத்துல உறுதியாடு, எந்த கோவிலா வேண்டுமானாலும். இஸ்லாமியர்கள் அப்படித்தான். அவர்கள் தொழுகைக்கு உண்டான நேரத்துல அருகில் இருக்கக்கூடிய எந்த மசூதிக்கும் சென்று தொழ வேண்டும், அவ்வளவு. அது போல அவரவருக்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கோவிலுக்கும் வாரம் ஒரு முறை சென்றே ஆக வேண்டும், எந்த நாளை வேண்டுமானாலும் தெரிந்து. அப்படி இருந்தால் ரெண்டு விதமான நன்மை கிடைக்கும். ஒன்று, நம்மால் வழிபடுவதற்கு உண்டான அந்த தெய்வம் ஏனைய பிற மக்கள் மத்தியில் அங்கீகாரம் பெறும். நாமும் நம்முடைய ஆற்றலையும் நம்முடைய பலத்தையும் இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக காட்டினால் ஏனைய பிற விளைவுகள் இங்கு நடக்காமல் இருப்பதற்கு வழிவகை செய்யறதில்லை. இல்லைன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஞான சம்பந்தர் போன்று இருக்கக்கூடிய அடியவர் எதற்காக ஊர் ஊரா செல்லணும்? அவருக்கு சீர்காழியில இறையருள் கிடைச்சுட்டது. ஆகவே இருந்த இடத்திலேயே இறைவனை பார்த்து நிட்டை கூடி வீடு பெற்றுக்கு போயிருக்கலாமே. ஏன் வீதி வீதியாக ஊர் ஊராக சென்று அங்குள்ள இறைவனை பாடணும், பரவணும், அந்த ஊர் மக்களினது துன்பத்தை போக்கணும்? எதற்காக இந்த செயல்? கோவில்களுக்கு வாழ்வு அளிக்க வேண்டும்னா இடைவிடாது தொடர்ந்து வழிபட்டால் அன்று கோவில்களுக்கு வாழ்வு கிடைக்காது. இங்க இருக்கக்கூடிய அன்பர்கள்ல எத்தனை பேர் சென்னையில நெடுங்காலம் வாழுகிறார்கள் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்தவரை சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய மேல்மருவத்தூர் கோவில் தொடக்கத்தில் எவ்வாறு அங்கு கோவில் உருவானதுன்னு பார்த்தீர்கள் என்றால் ஆச்சரியமான விஷயம். அதனை உருவாக்கின பங்காரு அடிகளார் ஒரு தொடக்க நிலை பள்ளி ஆசிரியர். அந்த இடத்துல ஒரு சிறு குறிமேடை இருந்தது. அவர் அங்க அமர்ந்து குறி சொல்லுவார், அவ்வளவுதான். மெல்ல மெல்ல மக்கள் அங்கு வருவதனால் எண்ணிக்கை கூடுவதை கண்டு மெல்ல கோவில் உருவாக்குறது. இன்று அந்த இடத்தினது தகுதி என்னன்னு பாருங்க. அத்துணை விரைவு நெடுந்தொடர் வண்டிகள் அந்த ஊர்ல நிக்கணும்.
அனைத்து பேருந்துகளும் அந்த பகுதியை கடக்கின்ற பொழுது நின்றாக வேண்டும். நீங்க பாயிண்ட் டு பாயிண்ட்லாம் ஓட்ட முடியாது, அங்க நிக்கணும். அதனோடு நில்லாமல் மிக பெரிய அளவுல கல்விக்கு எல்லா விதமான துறைகளை உட்படுத்தின ஒரு பெரிய கல்வி நிறுவனமே அங்க இருக்கு. இது ஒரு பெரிய அரிய சாதனை. இந்த பக்தியினால் பிலந்திராபிக்கல் ஆஸ்பெக்ட் டெவலப் பண்றது, பக்தியை மூலதனமாக வைத்துக் கொண்டு மக்கள் மத்தியில அறியாமையை போக்குவதற்கு உண்டான கல்வி சாலைகள் பெரிய விஷயம். இததான பாரதி சொன்ன, அன்ன சத்திரம் யாவையும் நாட்டல் அன்னையாவினும் புண்ணியமாம் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். ரொம்ப அழகு. ஒரு காலத்துல உணவு அளித்தல் அறச்சாலைகளினது கடன், அடுத்தது உரிய பாதுகாப்பை தருதல், இனி வருங்காலத்திற்கு தேவையான அறிவை தரக்கூடிய கல்வியை தருதல் அறச்சாலைகளின் பயனாக மாறுகிறது. தேவைதானே? இததான் சம்பந்தர் செய்தார். என்னன்னா, தலந்தோறும் சென்று இந்த சைவம் என்கின்ற மதத்தை ஒரு இன்ஸ்டிடியூஷனா மாத்தினார், நிறுவனமாக மாத்தினார். நாம் அதை தொடர்ந்து செய்ய தவறினோம். நாம் என்னையும் உட்படுத்தி தான் சொல்லிக்கிறோம். அடியவர்கள் எல்லாம் தலந்தோறும் சென்று அதை ஒரு இன்ஸ்டிடியூஷனா மாத்தினாங்க. நாம அதனை தொடர்ந்து மேற்கொள்ளவில்லை, தொடர்ந்து நாம அவ்வாறு செயல்படவில்லை. ஆகவே குறைஞ்சு போனோம். இப்பவும் ஒண்ணும் கெட்டு போல, இதை ஒரு இன்ஸ்டிடியூஷனா மாத்தணும். முறையாக எல்லோருக்கும் தினம் வாரம் ஒரு முறை கோவிலுக்கு போகணும், தினம் உணவு உண்ணுவது போல் உறங்குவது போல் வாரம் ஒரு முறை கோவில் செல்லுதல் உன்னுடைய அன்றாட கடமைகளுள் ஒன்று உருவாக்கப்படணும். செய்து பாருங்கள், மெல்ல மெல்ல நம்முடைய ஆற்றல் புரியும். இதை செய்ய தவறுகிறோம் என்பதுல நான் ரொம்ப வருத்தம் கூடல, கவலை கொள்ளுகிறேன். அதாவது இந்த பக்திமையினால் விளைந்த செயல்பட ஒரு செய்தித்தாள்ல இன்றைக்கு பார்த்தேன். தமிழக கோவில்கள்ல இதுகாரும் பக்தர்களால் கொடுக்கப்பட்டு அங்கு அணிகலன்களாக விளங்கக்கூடிய அணிகலன்களில் உள்ள தங்கத்தை, கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோ தங்கத்தை எடுத்து உருக்கி, பாம்பேல போய் உருக்க போகிறார்களாம். உருக்கி அதை ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில சரிபார்க்கப்பட்டு அதை மற்றைய டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்த போறார்களாம். இருக்கக்கூடிய ரிசர்வ் எல்லாம் எடுத்து செலவு பண்ணிட்டா, ரிசர்வ் இல்லைன்னா டெவலப்மெண்ட் எது? கவலை கொள்வதே கிடையாது. இன்றைக்கு தமிழகத்தினுடைய அறநிலையத்துறையினுடைய செயல்பாடு வெளிவந்திருக்கிறது. இது போல எப்படி சரியாகும்? யார் யாரோ சிறுக சிறுக சேர்த்ததையெல்லாம் இன்று ஆட்சி பொறுப்பில் இருக்கிறோம் என்பதற்காக பெருமளவிலே அதை எடுத்து தவறான செயல்பாடுகளுக்கு செலவு செய்தல் என்பது என்ன நியாயம்? யாருக்க இதை செய்கிறார்களே, இதனை போன்று மாற்று மதத்தரவர்கள்ட்ட இருக்கக்கூடியதை வாங்கிட முடியுமா? இங்க நான் எந்த விதமான பிரிவினையும் பேசல, இயல்பை பேசி. அன்றைக்கு சம்பந்தரோ நாவுக்கரசரோ சுந்தரரோ மாணிக்க வாசகரோ ஒரு இன்ஸ்டிடியூஷனா மாத்தினது இல்லை. இதை ஒரு நிறுவனமாக கொண்டு போய் சேர்க்கணும். ஒன்றும் வேண்டாம், ஒரு பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. எங்கோ தொடங்கின ஒரு வங்கி பல ஊர்கள்ல கிளைகளை வைக்கலையா? அங்க வரவு செலவு நடத்தலையா? நம்முடைய பணங்கள் எல்லாம் அந்த வங்கியில போட்டு வங்கியும் வளரல, நாமும் வளர்ந்து போகலையா? அது ஒரு பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன். ஒரு தொழிற்சாலை இன்ஸ்டிடியூஷனா மாறுறது. டாடா தொழிற்சாலை, அந்த தொழில் குழுமம் பல ஊர்கள்ல கிளைகளை உருவாக்கலையா? நேற்று சிறுசேரி போயிருந்தோம் சார். அங்க டாடா கன்சல்டன்சியினுடைய அந்த அலுவலகத்தை பார்த்தேன், பிரமித்து போனேன். முதல் முறை அந்த பகுதிக்கு போறேன், பிரமித்து போனேன். அப்ப என்னுடன் பயணித்த
முன்னாள் ஐஐடியினுடைய தலைவர் இயக்குனர் வேடிக்கையாக சொன்னார், இவர்களுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய இடம் கிடைத்து விடுகிறது, ஆனால் நாம் நம்முடைய கல்வி சாலையை ஐஐடிய இன்னும் கொஞ்சம் விரிவடைய செய்யலாம்னா நிலம் இல்லைன்னு சொல்லுகிறார்கள். வேதனையாக இருக்கிறது. என்ன காரணம்? நாம எஜுகேஷன்ல இன்ஸ்டிடியூஷனா மாத்தி தனியார் கிட்ட கொடுத்தோம். அது அரசே செய்ய வேண்டிய வேலை. மருத்துவத்தை, நோயற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய அந்த மருத்துவமனைன்ற இன்ஸ்டிடியூஷன் அரசே வச்சிருக்கணும். அதை தனியார் கிட்ட கொடுத்து அவன் வளர்ந்து கொண்டு போகிறான். பல பேருக்கு தெரியும், ஹெச்எம் ஹாஸ்பிட்டல் ஒன்று மிகச்சிறிய அளவுல இருந்த ஒரு மருத்துவமனை எங்க சென்ட் மேரிஸ் ரோட்ல இருந்தது. இன்று இந்தியா முழுக்கவும் பெருமையான புகழோடு விளங்கக்கூடிய அப்பல்லோவா மாறி இருக்கு. கடந்த 60 ஆண்டுகளுக்கு கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு தனியார் அவ்வளவு பெரிய அளவுல வளர்ச்சியை காட்ட முடிகிறது. அந்த வளர்ச்சிக்கு அடிப்படையது அரசு கொடுத்த நிலம், அரசு கொடுத்த ஒப்புதல்கள். அவர்கள் பல்வேறு விதமான தொழில்நுட்ப கருவிகளை இறக்குமதி செய்யணும்னு அரசு ஒப்புதல் கொடுக்கணும் வெளிநாடுகள்ல இருந்து. அப்பொழுது அந்த நிலம் அரசினுடையது. அந்த நிலத்துல கட்டப்படக்கூடிய கட்டிடத்திற்கு உண்டான வரையறைகளை அரசு நிர்ணயிக்கணும், அதற்கு உத்தரவு தரணும். அதுல பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருள்களுக்கும், மருந்திலிருந்து எல்லா விதமான தொழில்நுட்ப கருவிகளுக்கும் நீங்கள் எங்கிருந்து பெறுகிறீர்களோ அவைகளுக்கெல்லாம் அரசு தான் அனுமதி கொடுக்கணும். இவ்வாறு கொடுத்து கொடுத்து அவர்கள் வளருகிறார்கள். அரசு மருத்துவமனை பரிதாபமா இன்ஸ்டிடியூஷனா மாத்தினோம்னா எல்லாருக்கும் பொறுப்பு இல்ல. சரி, பக்தியை இன்ஸ்டிடியூஷனா மாத்தணும். போலாமா? சரி. பணிந்து போற்றி எங்கும் நிகழ்த்திரு தொண்டர் குழாம் எதிர்கொள்ள அந்த அந்த பதியிலிருந்து புறப்பட்டு அழகிய திரு ஆலம் பொழிலினை வணங்கி நீர்வளம் சிறந்திருக்கக்கூடிய காவிரி நடுவில் உள்ள திரும்பூத்துருத்தி என்ற ஊருக்கு போற. எங்க பொய்யிலியாறு பொங்கு புனர் பொன்னி பூந்துருத்தி, காவிரி நதியினால் சூழப்பட்ட பூந்துருத்தின்னு அழகானது ஒரு கோவில். அங்க போய் பொய்யிலியாரை என்றுமே வணங்கக்கூடியவர்களுக்கு என்றும் உறுதியோடு உண்மையாய் உதவக்கூடியவனாகிய இறைவன். ஆகவே அவன் பொய்யிலியார்னு பேர். அந்த இறைவனை பணிந்து போற்றி எங்கும் நிகழ்த்திரு தொண்டர் குழா, எல்லா ஊர்லயும் இருக்கக்கூடிய நிலவி வரக்கூடிய சிவ தொண்டர்கள் இவரை எதிர்கொண்டு அழைத்தார்களா. எதிர்கொண்டு அழைத்து செல்ல அம்மருங்குள்ள பல பதிகளை வணங்கின. தொண்டர் குழாம் எதிர்கொள்ள எப்பதியும் தொழுது, அந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பூந்துருத்தியை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தலங்களுக்கும் சென்று வணங்கி செங்கயல் பாய் வயல் ஓடை, சிவந்த கயல் மீன்கள் பாய்தற்கு உரிய, செம்மையான கயல் மீன்கள் பாய்தற்கு உரிய வயல்களை நிரம்ப பெற்றுள்ள நீர் வளத்தினால் சூழ பெற்ற திரு கண்டியூர் தொழச் சென்று அணைந்தார். திரு கண்டியூரை வணங்குவதற்கு சென்றார். திரு ஆலம்பொழிலிருக்கும் தீம்பூந்துருத்திக்கும் இடையில பல தலத்திற்கு போனதாக குறிப்பிருக்கிறது. அந்த இடத்துல இவர் பாடினதாக உண்டான பதிகங்கள் ஏதும் கிடைத்தல. திரு கண்டியூர் அப்படின்றது 8 விதமான வீரட்டங்களுள் ஒன்று. ஞாபகம் வச்சு, திருக்கண்டியூர் என்பது வீரட்டனங்களுள் ஒன்று. கண்டியூர்லதான் பிரம்மனினுடைய தலையை அறிந்தார். பிரம்மன் தலை அறிந்த இடம் திருக்கண்டியூர். அதாவது அட்ட வீரட்டம்னு சொன்னா ஏற்கனவே விளக்கம் சொல்லி இருப்போம், இருந்தாலும் இங்க நினைவுபடுத்திப்போம். அடுதல் என்றால் எதிரிகளை அழித்தல் அர்த்தம். வீறு கொண்டு, அதாவது தன் ஆற்றல் தோன்ற சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு நன்மை செய்யல் வேண்டி அந்த பக்தர்களை துன்புறுத்தின
மக்களை அல்லது அரக்கர்களை அழித்த இடத்திற்கு பெயர் வீரட்டம்னு பேர். வீறு கொண்டு எழுந்து அடுதல் தொழிலை செய்தது. அது 8 தலம் உண்டு. அதனால அதுக்கு பேரு பதியில் அட்ட வீரட்ட தலம்னு பேர். 8 இடத்துல இறைவன் சம்ஹார மூர்த்தியாக இருக்கிறான். ஒன்று மயிலாடுதுறையில சம்பனார் கோவிலுக்கு அருகில் உள்ள பரியலூர், தக்கன் தலையை அறிந்தது. கண்டியூர் பிரம்மன் தலையை அறிந்தது. திருவதிகை முப்புரம், குறுக்கை மன்மதன், அதற்கு அடுத்து திருக்கடவூர் யமன், மற்ற 2 சலந்திரனை ஒரு இடத்துல. இவ்வாறு 8 இடங்கள்ல அட்டவீரட்ட தலங்களாக அடியவர்களால் பாராட்ட பெற்றிருக்கக்கூடிய தலங்கள். அதனால இந்த தலங்கள் எல்லாவற்றினுக்கும் வீரட்டம்னு பேர். திருவதிகை வீரட்டம், பரியலூர் வீரட்டம், அது போல கண்டியூர் வீரட்டம், குறுக்கை வீரட்டம், திருக்கடவூர் வீரட்டம்னு தான் பேர். அந்த அடிப்படையில கண்டியூர் வீரட்டத்துல, கண்டியூர்ல என்னன்னா பிரம்மன் தலையை கொய்த இடம். இது என்ன விளக்கம்னா, தொடக்கத்துல பிரம்மனுக்கும் 5 தலை இருந்ததாகவும், அதனால பிரம்மன் தனக்கும் சிவனுக்கும் என்ன வேறுபாடு, சிவனுக்கும் 5 தலை இருக்கு, எனக்கும் 5 தலை இருக்கிறது, ஆகவே சிவனும் நானும் சமம் என்று சொன்ன உடனே சிவனும் பிரம்மனும் போரிட்டு பிரம்மனது தலை ஒன்றினை இவர் கிள்ளினார். அதனால பிரம்மன் தலை கையிலேயே ஒட்டி கொண்டது. அதனால் சிவபிரானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. பிரம்மனை ஹதம் பண்ணதால் ஏற்பட்ட தோஷம் பிரம்மஹத்தி தோஷம். ஹதம்னா அழித்தல். அதனால அந்த மண்டை ஓட்டினை கொண்டு தெரு தெருவாக அலைந்தார். அதனால் அதனை போக்குவதற்கு அம்மையே அன்னபூரணியாக தோன்றி அன்னம் பரிபாலனம் செய்ய அவர் கையில் இருந்த பிரம்ம கபாலம் விழுந்தது என்று கதை. இதனுடைய உள்ளீடான தத்துவம் வேற, வெளிப்படையாக சொல்லப்படக்கூடிய கதை இது. இதனுடைய உள் பொருள் தத்துவம் வேற. அத கண்டியூரை பற்றி மற்றொரு இடத்துல பேச வேண்டிய தேவை வரும்போது அதனுடைய உள்ளீடான தத்துவம் என்ன என்பதை விளக்குவோம். சரியா? இவ பெரிய புராணத்தை தொடரும். கண்டியூர் வீரட்டர் கோயில் எய்தி கலந்து அடியாருடன் காதல் பொங்க கொண்ட விருப்புடன் தாழ்ந்து இறைஞ்சி குலவு மகிழ்ச்சியின் கொள்கையினால் தொண்டர் குழாத்தினை நோக்கி நின்று தொடுத்த இசைத்தமிழ் மாலை தன்னில் அண்டர் பிரான் தன் அருளின் வண்ணம் அடியார் பெருமையிற் கேட்டருளி. என்ன செய்தார்? கண்டியூர் வீரட்டன் கோயில் எய்தி, திருக்கண்டியூர்ல இருக்கக்கூடிய இறைவனது கோவிலுக்கு சென்று கலந்து அடியாருடன் காதல் பொங்க, தன்னை எதிர்கொண்டு அழைத்த அடியார்கள் புடைசூழ கண்டியூர் வீரட்டம் கோயிலுக்கு சென்று அங்கு இறைவன் மீது மாளாத அன்பு பொங்க, காதல்னா அன்பு பொங்க, கொண்ட விருப்புடன் தாழ்ந்து இறைஞ்சி, அந்த இறைவன் மீது தான் கொண்ட விருப்பத்தினால் அந்த இறைவனது திருமுன்னே விழுந்து வணங்கி குலவு மகிழ்ச்சியின் கொள்கையினால், இப்படிப்பட்ட தலத்தினுக்கு வந்திருக்கிறோம், இங்கு இறைவனை இவ்வாறு தரிசனம் செய்கிறோம் என்ற மகிழ்ச்சியினால் அதை கொள்கையாக கொண்டு தொண்டர் குழாத்தினை நோக்கி நின்று, தன்னை சுற்றி வந்த தன்னோடு வந்த அந்த தொண்டர் குழாத்தை எல்லாம் பார்த்து நோக்கி நின்று தொடுத்த இசைத்தமிழ் மாலை, அந்த தொண்டர் குழாத்தினுக்கு அந்த தொண்டர்களுக்கு முன்பு மிக அழகான இசையோடு ஒரு திருப்பதிகத்தை பாடினாரா. அந்த கண்டியூர்ல அவர் பாடின பதிகம் வினவினேன் அறியாமையில் என்று தொடங்கக்கூடிய கொல்லிப்பண்ணில் அமைந்த அழகான பதிகம். ஆகவே தொண்டர் குழாத்தினை நோக்கி நின்று தொடுத்த இசைத்தமிழ் மாலை தன்னில், இவரால் தொடுக்கப்பட்ட அந்த அற்புதமான பதிகமான வினவினேன் அறியாமையில் என்கின்ற பதிகத்தை பாடி அண்டர் பிரான் தன் அருளின் வண்ணம்,
தேவர்களினது தலைவனாகிய அந்த சிவபெருமானினுடைய பெருமையை, அண்டர்பிரான்னா தேவர்களினுடைய தலைவன் பொருள். ஆகவே அருளின் வண்ணம் அடியார் பெருமையில் கேட்டருளி அந்த அழகான பதிகத்தை அடியவர்களெல்லாம் வெளிப்படுத்தும் வகையிலே வினவி அருளினாராம். அவர்கள் கேட்க இவர் பாட மிக அழகான பதிகம் அது. முழுமையும் பெருமானினது திருமேனியில் காணப்படக்கூடிய அணிகலன்கள் பற்றியும் அவன் மேல் கொண்ட அரும் செயல்கள் சிலவற்றை பற்றியும் அடியவர்களிடம் கேட்டு அவற்றினுக்கான காரணங்களை வினவி அதற்கு இவர் விடை கூறுவதாக அந்த பதிகத்துல பாடல் அமைஞ்சிருக்கு. அதான் அதை பின்னாடி சொல்றேன். ஏன்னா அது அந்த பதிகம் முழுவதும் ஒவ்வொரு பாட்டிலும் அவர் ஒவ்வொரு அணிகலன் அணிந்திருக்கிறார். சில இடங்கள்ல இறைவன் அருட்செயல்களாக பலவற்றை செய்திருக்கிறார். இவைகளுக்கு என்ன காரணம் என்று இவரே அடியவர்களை கேட்டு அவர்களுக்கு உரிய விளக்கத்தை இவரே தந்திருக்கிறார் அந்த பதிகத்துல. ஆகவே கண்டியூரை பற்றி பிரிது ஓர் இடத்தில் பேசுகின்ற பொழுது அந்த பதிகத்தையும் எடுத்து சொல்லி அந்த விளக்கத்துல நாம் என்னென்னலாம் சிவனின் பெருமைகள் உள்ளன என்பதை பார்ப்போம். சரியா? நன்றி.